தமிழ் வகுப்பு என்றால் தமிழாசிரியர் எல்லா செய்யுட்களையும் இசையோடு பாடி நடத்துவார். அந்த பாடும் பொழுதே அந்த சொற்களை எல்லாம் அழகாக பிரித்து அந்த ராகத்தில் அமைத்து பாடும் பொழுது கேட்பதற்கு மென்மையாக இருக்கும், நன்றாக புரியும். ஆசையாக இருக்கும் கேட்பதற்கே. எப்படியோ தெரியவில்லை, இந்த பழக்கம் மறைந்து போய்விட்டது. இசையோடு எல்லா பாடல்களையும் நடத்துவது என்கின்ற முறை, அந்த வழி எப்படியோ மறைந்து போய்விட்டது. இயல் வேறு இசை வேறு என்று போய்விட்டது. ஆனால் ஒரு மகிழ்ச்சி, இப்பொழுதெல்லாம் இசை கச்சேரிகளில் கூட பழைய பாடல்கள் எல்லாம் இசையமைத்து பாடுகிறார்கள். சங்க பாடல்களையோ அல்லது வேறு தீமாட்டிக் பிரசன்டேஷன் என்று சொல்லி அப்படியெல்லாம் கம்பராமாயணம் இவற்றெல்லாம் எடுத்துக்கொண்டு முழு கச்சேரியாக செய்கிறார்கள். மகிழ்ச்சியாக இருக்கின்றது. சரி, குரட்பாக்களை முதலில் இசையமைத்து சுரதாள குறிப்போடு தந்துவது யார்? 1902ஆம் ஆண்டு சேலம் மாணிக்க முதலியாருடைய சங்கீத சந்திரிகை என்ற நூலில்தான் முதலாக குரட்பாக்களை சுரதாள குறிப்புடன் பார்க்கின்றோம். இந்த சங்கீத சந்திரிகை என்கின்ற நூல் இருக்கின்றது. இது இசை வரலாற்றில் ஒரு மைல்கல். இதை பற்றி பேச வேண்டும். அற்புதமான நல்ல முயற்சியோடு கூடிய ஒரு படைப்பு அது. அதிலே 3 ராக மாளிகைகளாக குரட்பாக்களை தந்திருக்கின்றார். ஒரு ராக மாளிகைக்கு 5 குரட்பாக்கள் வீதம் 3 ராக மாளிகைகள் தந்திருக்கின்றார். 3வது ராக மாளிகை பிரதம கன பஞ்சக ராகம் என்று சொல்கிறோமே, நாட்டை கௌள ஆரபி ஸ்ரீராகம் வராளி என்று அவற்றில் அமைத்திருக்கிறார். ஆனால் வரிசைக்கு சற்று மாறி இருக்கும். நாட்டை கௌள வராளி ஆரபி ஸ்ரீராகம் என்று அமைத்திருப்பார். முதல் முயற்சி, நல்ல முயற்சி அது. அந்த காலகட்டத்திலே சுரதாள குறிப்புகள் இன்றைக்கு இருப்பது போல திருத்தமாக இல்லை. நோட்டேஷன் சிஸ்டம் என்பது அப்பொழுதெல்லாம் அவ்வளவு திருத்தமாக இல்லை. இருந்த போதிலும் கூட நல்ல ஒரு முயற்சி முதலாக செய்திருக்கின்றார்கள். அந்த அளவிலே இந்த நூலும் மாணிக்க முதலியார் அவர்களும் பாராட்டுக்குரியவர்கள். சரி, குரட்பாக்களை பல்லவி அனுபல்லவி சரணம் என்ற அமைப்பிலே திருத்தமாக அமைத்து கொடுத்தவர் யார்? அப்படிப்பட்ட நூல் எது? ஏராளமான பாக்களை எல்லாம் அழகாக அமைத்து கொடுக்க திட்டமிட்டவர் யார்? அடுத்த பதிவில் பார்க்கலாம்.